தமிழக அரசியல் நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையை பேசுவோம், உறக்க பேசுவோம், பிறர் பேசாததை பேசுவோம் என்ற அடிப்படையில் பல்வேறு பதிவுகள் இட்டு வருகிறோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது வேளாண் துறை பட்ஜெட். தமிழக அரசால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற 2024-25 ஆண்டுக்கான வேளாண் துறை பட்ஜெட். இந்த வேளாண் துறை பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா 45,660 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறாங்க. வேளாண் துறை பட்ஜெட் வந்து வேளாண்மை ஒழிப்பது தான். சுருக்கமாக சொன்னால் ஒரே வழியில் சொன்னால் அவ்வளோதான். வேளாண்மை ஒழித்து கட்டி விவசாயிகளை விவசாய நிலத்திலிருந்து வெளியேற்றி பஞ்சை பராரிகளாக நகரங்களுக்கும் சிறுநகர்களுக்கும் பெருநகர்களுக்கும் அலைவிடக்கூடிய பட்ஜெட்னு சொன்னால் அது வேளாண் துறை பட்ஜெட் தான். அதில் வேறு என்ன இருக்குங்க வேளாண் துறை பட்ஜெட்டில்? ஒன்றுமே கிடையாது. முக்கியமான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. உதாரணமாக விவசாயிகள் என்ன எதிர்பார்க்குறாங்க? இப்போ இருக்கிற விவசாயிகள் வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்து இப்போ நெருக்கடியிலேருந்து அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா கடன் தள்ளுபடி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? ரெண்டாவது பயிர் காப்பீடு. ஏன்னா அடிக்கடி இயற்கை மாற்றங்களால் பயிர் செய்ய முடியாமல் போயிடுது. அதனால் ஏற்பக்கூடிய நஷ்டத்தை சரி செய்யணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ உதாரணமாக இப்போ இந்த கோடை இந்த மாதத்தில் மழை பெஞ்சுது. போன வாரத்தில் மழை பெஞ்சதுனால அம்பை சுற்று வட்டார பகுதியில், ஆலங்குளம் சுற்று வட்டார பகுதியில், தென்காசி சுற்று வட்டார பகுதியிலலாம் பார்த்திங்கன்னா மழை பெய்ததுனால அறுவடை பாதிக்கப்பட்டு அறுவடைக்கு தயாராக பல ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் நிலங்களில் வந்து அறுவடை பாதிக்கப்பட்டு நெல் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் நஷ்டம் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நஷ்டத்தை சரி செய்யக்கூடிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கு இருக்குது. அந்த மாதிரி பொறுப்புகளை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஒன்று. ரெண்டாவது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா விவசாயிகளுக்கு உரிய விலையை பெற்றுத்தரணும். நீங்கள் இந்த உரிய விலையை பெற்றுத்தந்தாலே போதுங்க. அகில இந்திய அளவுலையும் சரி, இங்கே தமிழ்நாட்டிலையும் சரி, விவசாயிகளுக்கு விவசாய விளைபொருட்களை தாங்கள் விளைவித்த பொருட்களுக்கு உரிய விலையை பெற்றுத்தந்தாலே அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படும். அதுக்கு நீங்கள் இந்த பட்ஜெட்டில் ஏதாவது உத்தரவாதம் கொடுத்துருக்கீங்களா? ஒன்றுமே கிடையாது. சரி, புதிய பாசன பகுதிகளை பெருக்க போகிறோன்னு சொல்கிறீங்க. சரிதான், ஒரு சில இடங்களில் வந்து நிறைய இடத்துல பெருக்கிருக்கீங்கிறதுலாம் உண்மைதான். அதிலெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் பாசன பரப்பளவை அதிகப்படுத்துவதன் மூலமாக விவசாயம் நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. மேலும் அந்த பாசன பரப்பை அதிகப்படுத்தி அந்த விவசாயம் மேலும் கடனாக்கணும். அதுதான் நடக்கும். என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 5000 ஏக்கர் நிலத்தை நீங்கள் 10,000 ஏக்கர் நிலமாக பாசன பரப்பை பயன்படுத்துகிறீங்கன்னு வச்சுங்களேன், அதிகப்படுத்துகிறீங்கன்னு வச்சுங்களேன். இந்த கூடுதலாக 5000 ஏக்கர் நிலத்துக்கு விவசாயிகள் வந்துடுவாங்க, விவசாயம் செய்வாங்க, கடனாளி ஆகிடுவாங்க. அதான் நடக்கும். வேறு என்ன நடக்கும்னு நீங்கள் கேட்குறீங்க? ஒன்றுமே நடக்காது. கடைசியில் பாசன வசதி பெருக்குவது, அந்த பூமியை இயற்கையோட பூமியாக மாற்றுவது, கடைசியில் அது வந்து கார்ப்பரேட் கம்பெனிக்காரர்கிட்ட கொடுத்துருது. இதுக்கு தான் அந்த வேலை திட்டம் நடக்கும். வேறு என்ன நடந்துகிட்டு இருக்கோம்? அதாவது உரிய விலையை பெற்று தருவதற்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே அறிவிக்கப்படலை. புதிய பாசன பரப்புகளை அதிகப்படுத்துவதற்கான குறிப்பான திட்டங்கள் எதுவுமே ஒரு பட்ஜெட்டில் இல்லை. ரெண்டாவது, விவசாயத்திற்கு தேவையானது என்ன? பாசன வசதியை செஞ்சு கொடுக்குறது தான். தண்ணீர் வசதி, பாசன வசதியை மேம்படுத்துவது, அதை செஞ்சு கொடுக்கணும். குளத்தை தூர்வாருவது, புதிய அணைகளை கட்டுவது, அணையை தூர்வாருவது, சிறு தடுப்பணைகளை கட்டுவது, இப்படி ஏராளமான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா மன்னர்கள் காலத்தில் வெட்டினதுக்கு அப்புறம் நம்ம எதையுமே குறிப்பாக ஏரியோ குளமோ கால்வாயோ எதுவுமே நம்ம வெட்டலை. மன்னர் வெட்டினதோட சரி, அணையில் தான் கட்டி வச்சிருந்தோம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் விட்டு சென்ற இந்த குளங்களையாவது பராமரிக்கிற தூர்வாருகிற பொறுப்பு இந்த அரசு செய்யுமானா அது கிடையாது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏரிகளையும் குளங்களையும் பராமரித்து பாதுகாத்து தூர்வாரினாலே நமக்கு தனி பஞ்சமே வராது. எவ்வளவு அடித்து மழை பெஞ்சாலும், எவ்வளவு வேகமாக மழை பெஞ்சாலும், எவ்வளோ அதிகமாக மழை பெஞ்சாலும் நம்ம வந்து என்ன பண்ண முடியும்? அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு சேகரிக்க முடியும். அப்படிங்கிறத நம்மக்கிட்ட வந்து அந்த தகுதி இருக்குது, அந்த கெப்பாசிட்டி நம்மள்கிட்ட இருக்குது. ஆனால் அதை என்ன பண்ணுறதில்ல, செய்யறதில்லை. நிலங்களை ஆக்கிரமிக்க வேண்டியது, குளங்களை ஆக்கிரமிக்க வேண்டியது, அந்த இடத்துல கட்டடம் கட்ட வேண்டியது, பேருந்து நிலையம் கட்ட வேண்டியது, மருத்துவமனை கட்ட வேண்டியது, கல்வி சாலைகளை கட்ட வேண்டியது, கல்லூரியில் கட்ட வேண்டியது, இப்படி பல்வேறு வேலைகளை செஞ்சு போட்டு அதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கா? இந்த வேளாண் பட்ஜெட்டில் எதுவுமே கிடையாது. தீர்வே இல்லை. எது அடிப்படை பிரச்சனை? அது தீர்வு இல்லை. நில ஒருங்கிணைப்பு சட்டம்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்துருக்கீங்க. அந்த நில ஒருங்கிணைப்பு சட்டத்தின் மூலமாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனிக்காரர் என்ன பண்ணலாம்? எந்த ஒரு விவசாய நிலத்தையும் தொழிற்சாலை தொடங்குங்கிற பேரில் ஆக்கிரமிக்க முடியும். அதுக்கு இந்த சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ இந்த ஆக்கிரமிக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த விவசாய நிலங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை நிலத்தவங்கிட்ட கொடுத்து தான் போகணும். அதை மீறி சட்ட ரீதியாக எதுவும் செய்ய முடியாதுங்கிற சூழல் இருந்துகிட்டு இருக்குது. அதை நீங்கள் ஏதாவது கண்டிச்சிருக்கீங்களா? அந்த மாற்றிருக்கீங்களா? இந்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி பல நீண்ட காலமாக இந்த என்னைக்கு சட்டம் கொண்டு வந்தீங்களோ அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கணும்னு சொல்லி திரும்ப பெறணும்னு சொல்லி விவசாயிகள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? எதுவுமே பேசலை. அப்போது கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு ஆதரமாக அந்த சட்டத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து விவசாய நிலத்தை மேம்படுத்துவேன், விவசாயிகள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவேன், எப்படி சாத்தியமாகும்? எப்படி இது நடைமுறைப்படுத்த முடியும்? அப்போ மக்களை ஏமாற்றுவது தானே. இப்போ உதாரணம் சில விஷயங்களை பார்க்குறேன். பரந்தூர் விமான நிலைய மக்கள் வந்து விமான நிலையத்துக்கு நிலம் எடுக்கிறத கண்டித்து அவங்க வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல ஆயிரக்கணக்கான நிலத்தை நம்பி அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது ஒரு செழிப்பான வளமான பகுதியாகும். அந்த பகுதியை நீங்கள் விமான நிலையத்துக்கு கொடுப்பதன் மூலமாக லாபம் அடைய போகிறவர்கள், அந்த விமானத்தை இயக்குவர்கள், முதலாளிகள், பெருமுதலாளிகள் லாபம் அடைய போகிறாங்களுடைய அந்த விவசாயி லாபம் அடையும். அப்போ பல லட்சக்கணக்கான மக்களுடைய விவசாய நலனை விட
அவருடைய வாழ்வாதார நிலையை விட சில 100 பேர் பலனடையக்கூடிய பன்னாட்டு கம்பெனி முதலாளிகளுக்கும் விமான நிலைய முதலாளிகளுக்கும் இந்த இடத்த கொடுக்கறவங்களுக்கு தான் லாபம் இருக்குமே ஒழிய யாருடைய நலன் இதில் அடங்கலை. பெரும்பான்மையான மக்களுடைய விவசாய மக்களுடைய நலன் அதில் அடங்கலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அது குறித்து நீங்கள் ஏதாவது பட்ஜெட்டில் சொல்லியிருக்கீங்களா? சொல்லலை. அதே மாதிரி நெய்வேலிக்கு நிலம் கொடுத்தாங்க. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் கம்பெனிக்கு நிலம் கொடுத்தாங்க. அந்த நிலக்கு இது வரைக்கும் உரிய இழப்பீடே கொடுக்கப்படலை. ஏன்னா அதுக்கு வேலை வாய்ப்பும் கொடுக்கப்படல. இது வரைக்கும் நீங்கள் ஏதாவது பேசியிருக்கீங்களா? கிடையாது. நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்லேருந்து கொள்ளையடிச்சிட்டு போகிறான். மின்சாரத்தை கொள்ளையடிக்கிறான், நிலத்தை கொள்ளையடிக்கிறான். இந்தியாங்கிற பேரில், இந்திய ஒன்றியங்கிற பேரில் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது. இந்திய ஒன்றிய அரசு இந்தியாங்கிற பேரில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த கொள்ளையிலேருந்து உங்களுக்கு பங்கு ஏதாவது கிடைக்குமானா அதுவும் கிடைக்காது. அதை நீங்கள் கேட்டு வாங்க போகிறீங்களா? அதுவும் கிடையாது. சரி, மதுரையில் டங்ஸ்டன் தொழிற்சாலை வருதுன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த மக்கள்லாம் உறுதியாக போராடினாங்க. 18 கோடி மக்கள் போராடினதுனால அதை தற்காலிகமாக வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க. அது எந்த இடத்துலையும் மீண்டும் கொண்டு வருவாங்க. இது ஏதோ நிரந்தரமான தீர்வுங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ மக்கள் போராட்டத்தை விட்டு வாபஸ் வாங்கிட்டான். திருப்பி என்ன நடக்கும்? சமயம் பார்த்து பழையபடி அந்த வெளிச்சாலை தொடங்குவான். அதே மாதிரி திருநெல்வேலி பகுதியில் எடுத்திங்கன்னா தேரி குடியிருப்பு அந்த பகுதியெல்லாம் ஏற்கனவே டாட்டாவுக்கு வந்து அந்த ஏரியாவை வந்து ஒப்பந்தம் போட்டு கொடுத்துட்டாங்க. இப்போ மக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறது ஓசியில் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த தேதி மணல் இருந்து சிவப்பு மணல் அது ரேடியம் தயாரிக்கக்கூடிய மூலப்பொருள் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த மூலப்பொருள் எடுப்பதுக்கான உரிமையை டாட்டாவுக்கு கொடுத்தாச்சு. டாட்டாவுக்கு கொடுத்து அந்த நிலவெல்லாம் கையப்படுத்துகிற முயற்சி நடக்கும்போது மக்களுடைய பெரும் எதிர்ப்பின் காரணமாக அந்த திட்டம் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருக்கு. இதை பற்றி நீங்கள் ஏதாவது பட்ஜெட்டில் பேசியிருக்கீங்களா? நிரந்தர கொடுத்துருக்கீங்க? கிடையாது. அதே மாதிரி உடன்குடியில் வந்து இன்றைக்கி ராக்கெட் ஏவுதளத்துக்கான நிலம் கையப்படுத்துகிற வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்கள் வந்து பறிமுதலை செய்யப்படுறதுக்கான சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அதை எடுத்து இன்றைக்கி உடன்குடியில் வந்து அந்த பகுதி மக்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. இது குறித்து நீங்கள் ஏதாவது பட்ஜெட்டில் தெரிவிச்சிருக்கீங்களா? கிடையாது. அதே மாதிரி தஞ்சாவூர் பகுதியில், தஞ்சாவூர் என்பது தமிழகத்தின் நெற்களஞ்சியம். அந்த நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் மக்களே இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? வாழ்வாதாரத்துக்காக அந்த விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. தமிழ்நாடுக்கே சப்ளை செய்ய முடியும். தஞ்சாவூர் நெல் வந்து தமிழ்நாட்டுக்கே சப்ளை செய்யக்கூடிய அளவுக்கு 3 விளைச்சலை கொண்ட தஞ்சாவூர், நாகப்பட்டினம்,